Hi friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கா தயார் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெசிபி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்தி இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 பட்டை. ஒரு 4 வந்து லவங்கம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம். பெரிய வெங்காயம் 2 சைஸு நல்லா நறுக்கி வச்சு போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்திக்கோங்க. எப்பயுமே வந்து ஆனியன் கூட வந்து சால்ட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சாதம் தான், அதனால் வந்து ஒரு 1 ஸ்பூனு. இப்போ இது வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இது வந்து சிம்பிளாக சூப்பராக குயிக்கான நேரத்தில் செய்யக்கூடிய தக்காளி சாதம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டோம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க போதும். நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்திக்குவோம், அதனால் 2 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி புதினா சேர்த்திக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து உப்பு பார்த்து விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம வந்து ரைஸை சேர்த்திக்கலாம். கூட அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு 3 விசில், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 3 விசில் விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக வந்து மேலே ஒரு கொத்தமல்லி தழை, புதினா தழை ஒரு கைப்பிடி வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து விசில் போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குயிக்காக வந்து நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். இது டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். சைடிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சிருக்கிறேன், பெப்பர் எக் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.